ஹாய் காய்ஸ், நம்ம சீரியல் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபனி மக்களே அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம வீடியோ யூடியூப்ல இப்போ நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிக்கலாம். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கிளிக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட்டாக நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா IPL 2025 ஆக்ஷன் ஸ்பெஷலாக இனி வீடியோ வரப்போது சண்டே சொல்லியிருந்தோம். அதில் போன சண்டே சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸோட IPL ஆக்ஷன் எப்படி போச்சுன்றது ரிவ்யூ போட்டிருந்தோம். யார் எடுத்தாங்க, எவ்வளோ ரேட்டுக்கு எடுத்தாங்க, அந்தந்த ஸ்லாட்ஸ் ஃபில் ஆச்சா, அவங்களோட ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருந்தது, ஆக்ஷனுக்கு அப்புறம் அவங்களோட பெஸ்ட் பிளேயிங் ஒன் எப்படி இருந்தது, ஸ்ட்ரென்த்ஸ் என்ன, வீக்னஸ் என்ன, எடுத்த பிக்ஸ் எல்லாம் சுமாரா வர்த்தா, டீம் கன்னா, செமிஃபைனல் போகுமா போகாதா, ப்ரீ IPL ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தோம். ஆக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வகையில் இன்றைக்கும் அது தொடர போகுது. ஸோ இனி சண்டே நான் லாஸ்ட் வீக் சொன்ன மாதிரி IPL ஆக்ஷன் ஸ்பெஷல் தான் வரப்போகுது. ஏன்னா இதுக்கப்புறம் கண்டென்ட் இருக்குது கைஸ், ஆனால் டெஸ்ட் மேட்ச் மட்டும்தான் இருக்குது. டெஸ்ட் மேட்ச் என்னால் கவர் பண்ண முடியல, ரொம்ப சாரி மக்களே, பர்சனல் ஒர்க்ஸில் பிஸியாக இருந்தேன். ஸோ இந்தியா ஆஸ்திரேலியா செகண்ட் டெஸ்ட் ரிவ்யூவும் போட முடியல, ப்ரிவியூவும் போட முடியல, மன்னிச்சிக்கோங்க. தேர்ட் டெஸ்ட் ரிவ்யூலேருந்து ஃப்ளோவாக வீடியோ வரும். ஸோ மன்னிச்சிடுங்க, இனி வீடியோ கொஞ்சம் ரெகுலராக வரும். வராததுக்கு மன்னிச்சிடுங்க. அதுக்கு வந்து அன்சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடாதீங்க மக்களே. உங்கள் சப்போர்ட் எப்பயுமே கொடுங்க. சேனலில் பெஸ்ட்டாக எடுத்துன்னு வருவேன், முடிஞ்ச அளவு கண்டென்ட்டும் கவர் பண்ணுவேன். ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம IPL ரிலேட்டடாக ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி பற்றி தான் பேச போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோலேயே நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் சிஎஸ்கே மும்பை. ஸோ இனி சண்டே ரெண்டு டீமாக கவர் பண்ண போகிறோன்னு. ஸோ போன சண்டே சிஎஸ்கே மும்பை பற்றி கவர் பண்ணோம். இந்த சண்டே எந்த ரெண்டு டீம் நீங்கள் யோசிக்கலாம். இதுவுமே IPL ஒரு கடப்பாறையான ரெண்டு டீம் தான். ஒரு டீமுக்கு லெகசி இருக்குது, ஒரு டீம் லெகசியோட இல்லாத ஒரு IPL வாழ்க்கையை வாழ்றாங்க. ஸோ உங்களுக்கே யாரும் தெரியும். ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம எந்த ரெண்டு டீம் பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஈசாலா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரும், அதுக்கப்புறம் கோர்பலோர் போஜித், அதாவது லாஸ்ட் டைம் கப் அடிச்சா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், இவங்க ரெண்டு பேர் பற்றி தான் பேச போகிறோம். போன வீடியோ சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ் வீடியோ நீங்கள் பார்க்கணும்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள், இல்லை இதை பார்த்துட்டு அதை பாருங்கள். ஸோ ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அண்ட் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு ஆக்ஷன் எப்படி போச்சு, ரெண்டு டீமும் என்ன பண்ணாங்க, ஆக்ஷனில் சூப்பராக பிளேயர்ஸ் எடுத்தாங்களா, எவ்வளோ காசோட ஆக்ஷன் போனாங்க, ஆக்ஷன் முன்னாடி அவங்க ரீடென்ஷன்ஸ் யார், ரீட்டைன் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி என்னவா இருந்தது, என்னென்ன ஹோல்ஸ் ஃபில் பண்ண வேண்டியது இருந்தது, அவங்களோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ்லாம் ஆக்ஷனுக்கு அப்புறம் என்னவா இருக்குது, அவங்க எடுத்த பிக்ஸ்லாம் ரேட்டிங்ஸ் எப்படி, ஆனால் டீம் பெஸ்ட் பிளேயிங் லெவன், இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கான வீடியோ RCB அண்ட் கொல்கத்தா பற்றி தான் பார்க்க போகிறோம் மக்களே. ஸோ இந்த ரெண்டு டீமே பார்த்தீங்களா லாஸ்ட் இயர் வந்து செமிஃபைனல்ஸ்க்கு வந்தாங்க. கொல்கத்தா ஆப்வியஸ்லி உங்களுக்கே தெரியும், கப் அடித்தாங்க, அவங்களுக்கு ஒரு கோர் இருந்தது. RCBக்கு ஒன்றுமே இல்லாமல் கீழே இருந்து லாஸ்ட்டில் வந்து மாஸ் காமிச்சு மேலே வந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு நல்ல டீம் அமைஞ்சுது. பெஸ்ட்டு டீம் சொல்ல மாட்டேன், ஒரு டீசென்ட் டீம் வச்சு செமிஃபைனல் வரைக்கும் வந்தாங்க, மாஸ் காமிச்சாங்க. ஸோ இந்த ஆக்ஷனில் RCB அண்ட் KKR ரிட்டைன் முன்னாடி கன்னாக தான் இருந்தாங்க. பட் ரிட்டென்ஷனுக்கு அப்புறம் ஆக்ஷனில் ஸ்ட்ரெயிட்டாக கால் வச்சாங்க. என்ன மாதிரி ஆக்ஷனில் பண்ணாங்க, ஏது பண்ணாங்க, எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். ரெண்டு டீமோட ஆக்ஷன் பிக்ஸு ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஏன்னா ரெண்டு டீமுமே ஆக்ஷனில் ஒரு மாதிரி கெத்தாக பண்ணாங்கன்னு சொல்ல மாட்டேன், பட் கேவ் தேர் பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். ஸோ அந்த வகையில் RCB அண்ட் கொல்கத்தா ரெண்டு டீம்ஸுமே ஆக்ஷனில் என்ன பண்ணாங்க, என்ன பண்ணியிருக்கலாம், இல்லை எல்லாம் கரெக்டாக தான் பண்ணாங்களா, இல்லை எதாவது குறைகள் இருக்கா இல்லையா, எல்லாமே இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு எங்கேருந்து போவோம், ஈசாலா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் கிட்ட தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அவங்களோட ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி போச்சுன்னு பார்ப்போம். ஸோ ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் பேசிக்கலாக பார்த்தாலே லாஸ்ட் இயர் வந்து 4th பிளேஸில் முடிச்சாங்க. லாஸ்ட் பிளேஸ்லேருந்து மேலே வந்தாங்க, நல்ல ஃபைட் பேக். அதுக்கப்புறம் ரீடென்ஷனில் பார்த்தீங்கன்னா 3 கன் ரிட்டென்ஷன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆக்ஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 83 கோடி இருந்தது. 83 crores செகண்ட் பெஸ்ட் டீம் பஞ்சாப்க்கு அப்புறம் ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் அமௌண்ட்டோட வந்தாங்க. 83 crores RCB என்ன டீமை செட் பண்ணாங்க, என்னென்ன இது பண்ணாங்க, பேட்டிங் எப்படி இருக்குது, பவுலிங் எப்படி இருக்குது, அவங்களோட ஆல்ரவுண்டர்ஸ் பவுலர்ஸ் எல்லாமே நம்ம பேச போகிறோம். ஆக்ஷன் சூப்பராக போச்சா, சொதப்பினாங்களா, எல்லாமே பேசுவோம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு ரிட்டென்ஷன்ஸ் கிட்டேருந்து போய்டுவோம். அவங்க 83 crores செலவு பண்ணுறதுக்கு காரணமே 110ல் விராட் கோலிக்கு 21 crore அலாட் பண்ணிட்டாங்க. அவர் வந்து என்னன்னு தெரியல, பேட்ஸ்மேன் அவரோட லாயல்ட்டி நமக்கு தெரியும். பட் இந்த இயர் அவர் கேப்டனா இல்லை ஆஸ் யூஷுவல் லாஸ்ட் இயர் மாதிரி பேட்ஸ்மேன் தெரியல, ரூமர்ஸ் ஓடுது. ரஜத் பட்டிதார் ஒரு ப்ராமிசிங் டேலண்ட், அவர் 2 வருஷமாக நல்லா பண்ணார். அவருக்கு 11 crore. ஒன் சீசன் வண்டர் யாஷ் தயால், அவருக்கு 5 crore, குறையே இல்லை, சூப்பராக போட்டார். சின்ன சுவாமியாக நல்லா போட்டு கொடுத்தார் யாஷ் தயால். ஸோ இவங்க 3 பேரை மட்டுமே ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ரீட்டைன் பண்ணாங்க. சிராஜ், கிளென் மேக்ஸ்வெல், ஃபேஃப் டு பிளஸி, வில் ஜாக்ஸ் எல்லாரையும் கைட்டு விட்டாங்க. ஒரு பிரேவ் கால் தான் சொல்லி ஆகும். ஃபஸ்ட்டு ஆக்ஷனில் RCB எடுத்த ஸ்குவாடு பார்த்துருவோம், அதுக்கப்புறம் அதை ரிவ்யூ பண்ணலாம். RCBயோட ஆக்ஷன் ஸ்குவாடு எப்படி, ஆக்ஷனுக்கு அப்புறம் RCB ஸ்குவாடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேட்டிங்கில் விராட் கோலி, ரஜத் பட்டிதார் தவிர டிம் டேவிட் 3 crores வாங்கியிருக்காங்க. தேவ்தத் படிக்கல் 2 crores வாங்கியிருக்காங்க. ஸ்வஸ்திக் சிக்காரா யங்ஸ்டர் 30 lakh. விக்கெட் கீப்பர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபில் சால்ட் ஒரு 11.5 crore, ஜிதேஷ் சர்மா 11 crore. ஸோ பற்றி பின்னாடி பேசுவோம். ஆல்ரவுண்டர்ஸில் யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மோஹித் ரத்தி 30 lakh, மனோஜ் பண்டகே 30 lakh, ஸ்வப்னில் சிங் RDM 50 lakh. ஃபாரினர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொமேரியோ ஷெப்பர்ட் 1.5 crore, ஜேக்கப் பெத்தல் 2.5 crore, லியாம் லிவிங்ஸ்டன் 8.75 crore, இந்தியன் ஸ்டார் குணால் பாண்டியா 5.75 crore. ஆனால் பவுலர்ஸ் தாங்க கன்ன எடுத்தாங்க. ஹேசல்வுட் 12 crore, புவனேஸ்வர் குமார் 12 crore, ரசிக் சலாம் 6 கோடி, சுயாஷ் 1 crore, அதுக்கப்புறம் நுவான் துஷார் 2 crores, 2 யங்ஸ்டர்ஸ். ஸோ ஓவரால் RCBயோட ஸ்குவாடு ஆக்ஷனுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குறையே சொல்லாத அளவுக்கு டீம் எடுத்திருக்காங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக நான் ஆமான்னு தான் சொல்லுவேன். லாஸ்ட் இயர் வந்து ஒரு மோசமான பவுலிங்கோட இறங்கினாங்க. பட் அந்த பவுலிங்கே கடைசியில் நல்லா போட்டு செமிஃபைனல் வரைக்கும் வந்தாங்கன்னா, இந்த ஆக்ஷனில் அவங்க எடுத்த பவுலிங் குறையே சொல்ல
சொல்ல மாட்டேன். சில பேர் ஃபார்ம் இல்லாமல் இருக்கலாம், சில பேர் ஃபார்மில் இருக்கலாம். பட் இவங்களுக்கு லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணால் இந்த வருஷம் 1000 டைம்ஸ் ஸ்குவாடு பெட்டராக இருக்குது. எல்லா பேசிஸும் ஓவரலாக கவர் பண்ணிட்டாங்க. ஒரு பேசிஸ் விட்டாங்க, மற்ற எல்லா பேசிஸும் கவர் பண்ணாங்க. பட் எவ்ரி டீம் கான் பி பர்ஃபெக்ட். சில பல ஃப்ளாஸ் இருக்க தான் செய்யும். பட் ஆர்சிபி ஸ்குவாட் என்ன பொறுத்த வரைக்கும் 10க்கு நான் 8.5 தரேன். ஸோ ஃபஸ்ட்டு அவங்களோட பிக்ஸ் பார்த்துருவோம். ஸ்வஸ்திக் சிக்காரா யங்ஸ்டர், இவர் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் 1 டவுன் ஆடுவார். கண்டிப்பாக பேக்கப் பிளேயர், உங்களுக்கே தெரியும். டிம் டேவிட் மிடில் ஆர்டர் ஃபினிஷர். மும்பைக்கு காலங்காலமாக 2 வருஷம் ஒன்றுமே பண்ணல. என்ன பேசிஸில் இவரை நம்பி எடுத்தாங்கன்னு தெரியல. இவரை தாண்டி எவ்வளோ ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் இருந்தாங்க. 3 crore இவர் வர்த்தான்னு கேட்டிங்கன்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். பட் எனிவேஸ் சின்னசுவாமியில் யாருக்குன்னா படம் மாட்டோம். அட்லீஸ்ட் அங்கேயாவது டீம் கான்ட்ரிபியூட் பண்ணால் நல்லாயிருக்கும். தேவதத் படிக்கல் பிக் எனக்கு புரியவே இல்லை. ஆர்சிபியில் தான் ஒரு கெரியர் ஸ்டார்ட் ஆச்சு. நல்லா 2 years பண்ணார். அதுக்கப்புறம் ஆர்ஆர் போனதுக்கப்புறம் அப்படியே கெரியர் போச்சு. இப்போ ஃபார்ம்லேயே இல்லை, ஒன்றும் ஆடுறதில்ல. திருப்பி ஒரு எதுக்கு எடுத்து போட்டாங்க. ஒரு பிளேயிங் லோன் பிளேயராக பேக்கப் பிளேயரான்னு தெரியல. பட் எனிவேஸ் எல்லாமே ஆவரேஜ் பிக்ஸ் தான் பேட்ஸ்மேன்ஸ் பொறுத்த வரைக்கும். விக்கெட் கீப்பர்ஸ் பிக்கு 2மே கன்னுங்க, டாப் நாச்சாக எடுத்திருக்காங்க. ஃபீல் சால்ட் கரண்ட் இங்கிலாந்து விக்கெட் கீப்பர், வைஸ் கேப்டன். இப்போ பார்த்தீங்கன்னா கேஆர் லாஸ்ட் இயர் ஒரு சென்சேஷனாக பண்ணார். 485 runs, அதுவும் செமிஃபைனல்ஸ் ஆடாமே மாசாக காமிச்சார். ஸோ அவருக்கு கண்டிப்பாக டிமாண்ட் இருக்கும்னு சொன்ன ஆக்ஷனில் 11 crore கொடுத்து ஆர்சிபி வெறித்தனமாக ஃபைட் பண்ணி வாங்கினாங்க. செம்ம பிக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேன். அதுக்கப்புறம் யங்ஸ்டர் ஜித்தேஷ் சர்மா, ஹூ ஷோட் ப்ராமிஸ் அண்ட் டேலண்ட். இந்தியாவுக்கு டெபியூ பண்ணார். பட் அதுக்கப்புறம் பஞ்சாப் ஃபார்ம் அவுட் இருந்தால் ஆளக்கணும். பட் கண்டிப்பாக இவருக்கு சின்னசுவாமியில் படம் நல்ல ஃபினிஷராக குரூமாலாம் தினேஷ் கார்த்திக் லெவலில் இவரை கொண்டு வரலான்ற ஒரே பிளானிங்காக தான் எடுத்திருக்காங்க. ஸோ ஜித்தேஷ் சர்மா அண்ட் ஃபில் சால்ட் விக்கெட் கீப்பர்ஸ், ஒருத்தர் ஃபினிஷர், ஒருத்தர் ஓப்பனர். செம்ம கன் பிக்ஸ். இது நான் சூப்பராக எடுத்தாங்கன்னு சொல்லுவேன். ஆல்ரவுண்டர்ஸுமே சூப்பராக எடுத்திருக்காங்கன்னு தான் மக்களே சொல்லணும். ஏன்னா லியாம் லிவிங்ஸ்டன்லாம் 8.5 crore டேம் சீப்பு. அவர் அப்பப்போ ஃபார்மில் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். பட் அவர் ஆடுற மேட்ச் கண்டிப்பாக வேறு மாதிரி கிரியேட் பண்ணுவார் இம்பாக்ட். பேட்டிங்கில் சரி, பவுலிங்லையும் இப்போ லெக் ஸ்பின், ஆஃப் ஸ்பின் ரெண்டுமே போகிறார். ஸோ ஒரு வேல்யூபிள் பிக்கு ஆர்சிபி கன் பண்ணியிருக்காங்க. ஜேக்கப் பெத்தல், இவரை பற்றி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ 100ல் ரீசெண்டாக சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணார். இங்கிலாந்துக்கு டெபியூ பண்ணி T20 சீரீஸில் வெஸ்ட் இண்டீஸோட நல்லா பண்ணார். இப்போ டெஸ்ட் மேட்ச்சில் ஒரு 97. வேறு மாதிரி யாராவது இந்த சின்ன பையனை பற்றி உங்களுக்கு தெரியாது. லெக் ஸ்பின், ஆஃப் ஸ்பின் இவரும் போடுவார். லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ஃபினிஷர், செம்மையாக ஆடுவார். 1 to watch out for. ரொமாரியோ ஷெப்பர்ட் 50-50 பேட்டிங்கில் சூப்பராக கான்ட்ரிபியூட் பண்ணார் சின்னசுவாமியில். பவுலிங் அவரை நல்லா பேசி புரிய வச்சா போடுவார். கொஞ்சம் ஆஃப் கட்டர் ஸ்லோயர் வந்து போடுவார். பட் எனிவேஸ் 3 பிக்ஸுமே கன் பிக்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன். லியாம் லிவிங்ஸ்டன் சூப்பர் பிக்கு. பெத்தல் ப்ராமிஸ் காமிப்பாரான்னு தெரியல. ஷெப்பர்ட் ஸ்டெப் அப் பண்ணால் கேட் பிக்ஸ்ன்னு தான் சொல்லுவேன். இந்தியன் ஆல்ரவுண்டர்ஸ் பக்கம் போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா மோஹித் ரத்தி, ஒரு யங்ஸ்டர் பஞ்சாப் கிங்ஸ்க்கு லாஸ்ட் 2 years இருக்கார். பட் ஆட சான்ஸ் கிடைக்கல. ஒரு லெக் ஸ்பின்னர், பேட்டிங்கும் ஓரளவு டீசெண்டாக ஆடுவார். ஸோ அவர் வந்து ஒரு பேக்கப் பிளேயர் தான். ஸ்வப்னில் சிங் உங்களுக்கே தெரியும், லாஸ்ட் இயர் வந்து செகண்ட் ஹாஃபில் வந்தார். நல்ல இம்பாக்ட் கிரியேட் பண்ணார். லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், சூப்பராக பவுலிங் போடுவார். கண்டிப்பாக ஒரு 4 over 35 அந்த மாதிரி பிளேயர் கன்னாக ரிட்வீட் பண்ணலாம். குருணால் பாண்டியா தாங்க சூப்பர் பிக்கு. சூப்பர் பிக்குன்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, ஆர்சிபிக்கு ஒரு நல்ல ஸ்பின்னர் காலங்காலமாக எல்லாமே இருந்தாங்க. குருணால் பாண்டியா வந்து ரொம்ப சந்தோஷம். சூப்பர் ஸ்பின்னர்னு சொல்ல மாட்டேன். பட் எக்கனாமிக்கில் 4 over 35 30 போட்டு போயிடுவார். பேட்டிங்கில் ஒரு 30-40 ஹேண்டியாக சிப்பின் பண்ணுவார். ஸோ குருணால் பாண்டியா வில் பி 1 to watch out for. ஃபாரின் ஓவர்சீஸ் பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா இதுவுமே நல்லா எடுத்திருக்காங்க தான் சொல்லணும். ஏன்னா நுவான் துஷாரா அடிக்கடி பாலை வந்து ஸ்விங் பண்ணுவார் இன் பவர் பிளேயில். டெத்தில் வந்து யார்க்கர் சூப்பராக நெயில் பண்ணுவார். ஸோ அவர் கண்டிப்பாக சூப்பர் பிக்குன்னே சொல்லுவோம். அவர் வந்து 2 crore கிடச்சது ஆர்சிபிக்கு ஒரு ஸ்டீல்னு தான் சொல்லுவேன். மேபி 1 to watch out for. ஜாஷ் ஹேஸ்லவுட் பார்த்தீங்கன்னா இன்ஜுரியிலேருந்து திரும்பி வரார். லாஸ்ட் இயர் ஆடலை. பட் இவர் ஆல்ரெடி ஆர்சிபி காடி இருக்காரு. சின்னசுவாமியில் இவருக்கு தெரியும் எப்படி போகணுன்னு. கண்டிப்பாக நல்ல லென்த் போடுவார். என்ன சம்டைம்ஸ் 40-15 போவார். பட் ஆடுற மேட்சஸில் கண்டிப்பாக விக்கெட் எடுப்பார் ஹேசல்வுட். லுங்கி எங்கடி தான் ஏன் எடுத்தாங்கன்னே தெரில. இவங்க 2 பேர் இருக்கும்போது வேறு ஏதாவது ஆல்ரவுண்டர், ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் எடுத்துருக்கலாம். லுங்கி எங்கிடி எனக்கு தெரிஞ்சு செட் ஆவாரான்னு தெரியல சின்னசுவாமி. பட் ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் எனிவேஸ் ஹேசல்வுட்டும் துஷாரும் டாப் நாச் பிக்ஸ். ஸோ அதுவுமே நல்லா எடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸும் பார்த்தீங்கன்னா யாஷ் தயால் காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு சீனியர் பவுலர் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமாருக்கு வெறித்தனமாக மும்பையோட ஃபைட் பண்ணி 10 crore வாங்கினாங்க. 10.75 crore செம்ம பிக்கு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நல்ல பிக். ஏன்னா புவி லாஸ்ட் 2 yearsஆகவே ஐபிஎல் அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸே இல்லை. ஒரு மேட்ச் ஆனால் 4-5 மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணுறதில்லை. அதுவும் சின்னசாமி மேட்ச்லேயும் பவுலர்ஸ்க்கு கிரேவி ஆடு. ஸோ அங்கே புவனேஸ்வர் குமார் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் காமிச்சு ஆர்சிபிக்கு என்ன பண்ணுறான்னு நான் பார்க்க ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக அவரோட லெகசி அவர் ப்ரூவ் பண்ணுவார். பட் ஃபார்மில் இம்பார்ட்டன்ட் என்ன பண்ணான்னு பார்ப்போம். இந்த ரசிக் சலாம் ரைட்டில் இருக்காரு. இவர் வந்து டெல்லிக்கு லாஸ்ட் இயர் சூப்பராக பண்ணார். இப்போ இந்தியா எமர்ஜிங் ட்ராஃபியில் போனப்போ நல்லா யார்க்கர்ஸ் நெயில் பண்ணார். டெத்தில் நல்லா போகிறார். ஸோ கண்டிப்பாக இவங்க 2 பேரும் ஒரு நல்ல பவுலிங் போட்டாங்கன்னா ஆர்சிபி கன் பவுலிங்காக ஃபார்ம் ஆகிடும். இது வரைக்கும் எடுத்த எல்லாமே பிக்ஸும் சூப்பராக தான் எடுத்திருக்காங்க, குறை சொல்கிற மாதிரி இல்லை. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் 2 யங்ஸ்டர்ஸ், மனோஜ் பண்டாகே லோக்கல் கர்நாடகா பாய். இவர் வந்து ஒரு மீடியம் பேஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் ஃபினிஷர். இவர் வந்து பேக்கப்பாக தான் செயல்படுவார். சுயா சர்மா ஒரு லெக் ஸ்பின் எடுத்திருக்காங்க. ஏன்னா நம்ம காலங்காலமாக ஆர்சிபியில் ஸ்பின் இல்லைன்னு சொல்லியிருந்தோம். குணால் பாண்டியா லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர், சுயா சர்மா லெக் ஸ்பின்னர். அடியும் வாங்கலாம், நல்லாவும் பண்ணலாம். பட் நல்ல கூகுளிஸ் போடுவார். ஸோ இவருமே ஒரு டீசென்ட் பிக். ஸோ ஓவரால் ஆர்சிபிஸ் ஒரு ஸ்குவாடு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணால் 1000 times பெட்டர். ஸ்பின் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் வீக்காக இருக்குது. மற்றபடி நல்லா எடுத்திருக்காங்க. ஒரு கன் ஸ்பின்னர் இல்லை. பட் மற்றபடி ஃபாஸ்ட் பவுலிங் நல்லா இருக்குது, ஃபினிஷிங்கும் நல்லா இருக்குது, டாப் ஆர்டர் நல்லா இருக்குது. ஓரளவு எல்லாம் டீசெண்டாக பண்ணியிருக்காங்க ஆர்சிபி, குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. ஸோ ஆர்சிபியோட பெஸ்ட் பிளேயிங் லெவன் ஆக்ஷனுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்ன்றது பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் என்னோட அனாலிசிஸ் தான். மேபி
IPL கிட்ட வரும்போது 11 மாறலாம். உங்களோட பிளேயிங் 11 ஆஃப்டர் ஆக்ஷன் எப்படி இருக்குன்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தயவு செஞ்சு. விராட் கோலி, ஃபில் சால்ட் ஓப்பனிங். நான் கோலி திரும்பி கேப்டன்சி வருவார் நம்புறேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ரஜத் பட்டிதார் 1 டவுன். குருணால் பாண்டியா நான் நம்பர் 4 போடுறேன். நல்ல இது. லியாம் லிவிங்ஸ்டன் நம்பர் 5. ஜேக்கப் பெத்தல் இவர் மேலே நம்பிக்கை வைக்கிறேன் நம்பர் 6. ஜித்தேஷ் சர்மா விக்கெட் கீப்பர் நம்பர் 7 ஃபினிஷர். மற்ற தாண்டி 4 பவுலர்ஸ் புவனேஸ்வர் குமார், யாஷ் தயால், சுயாஷ் சர்மா, ஏஎஸ் லுட். இம்பாக்ட் பிளேயர் ஆஃப் ஸ்வப்னில் சிங் வருவார் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ ஓவரால் RCBயோட ஸ்குவாடு பார்த்தீங்கன்னா நல்லா எடுத்துருக்காங்கன்னே சொல்லுவோம். நம்பர் 7 வரைக்கும் பேட்டிங் இருக்குது. ரொட்டேட் பண்ணுற மாதிரி ஒரு 5-6-7 பவுலர் வாங்கி வச்சுருக்காங்க. 3 ஸ்பின்னர்ஸ் 4 ஸ்பின்னர்ஸ் இருக்குது. ஃபாஸ்ட் பவுலர்ஸுமே நல்லா எடுத்திருக்காங்க. ஸோ இந்த RCB ஸ்குவாட் வச்சு அவங்க கண்டிப்பாக லாஸ்ட் இயரோட இந்த இயர் நல்லா பண்ணுவாங்க சொல்ல பிளே ஆஃப்க்கு ஒரு ஃபைட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு RCB இந்த வருஷம் பிளே ஆஃப் வர கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் கப் அடித்த டீம் இந்த வருஷம் எப்படி செயல்பட்டுருக்காங்க. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பற்றி தான் பார்க்க போனோம். இவங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு கன் ரிட்டன்ஷன் தான் சொன்னாங்க. என்ன ஒரே ஒரு தலைவலி கேப்டன் இல்லை, அது ஒரே ஒரு தலைவலி. ஸ்ரேயஸ் ஐயர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை தாண்டி அவங்க பண்ண 6 ரிட்டன்ஸுமே டாப் நாச்சாக இருந்தது. இவங்க பார்த்தீங்கன்னா ஆக்ஷனில் போகிறதுக்கு முன்னாடி 55 crores கையில் வச்சுருந்தாங்க. 55 கோடி வச்சு கேப்டன்சி இல்லை என்னெல்லாம் பண்ணாங்க. KKR ஃப்ளாட்ஸை ஃபில் பண்ணாங்களா, பேக்கப்ஸ் நல்லா எடுத்தாங்களா, ஓவரால் கொல்கத்தாவோட ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் பிக்ஸ் எப்படி இருந்தது வாங்க போய் பார்ப்போம். ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணாங்கன்னு தான் சொல்லுவோம் கொல்கத்தா. பட் ஒரு இடத்துல கோட்டை விட்டாங்க. பட் என்னென்னு பேசுவோம். ஸோ ஃபஸ்ட் அவங்களோட ரிட்டன்ஷன்ஸ் பற்றி பார்த்துருவோம். ரிங்கு சிங் தான் அவங்களோட ஹையஸ்ட் ரிட்டையர்ட் பிளேயர் நம்பர் 1 ஸ்பாட்டில் இருக்கார் 13 crore. செகண்ட் பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி அண்ட் சுனில் நரேன் டைடு 3 பேர் டைடு. ஆண்ட்ரே ரசல், வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன் 3 பேருக்கும் 12 crore. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா 4 crore அன்கேப் பிளேயர்லாம் அந்த இப்போ ரீட்டைன் பண்ணாங்க. ரமன்தீப் சிங் 4 crore அன்கேப் பிளேயர் ரீட்டைன் பண்ணாங்க. இல்லை உங்களுக்கே தெரியும் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் ரீட்டைன் பண்ணல. ஸோ யார் கேப்டன் அந்த ஒரு தலைவலியோடைய ரீட்டைன்ஷன்ஸ் அப்புறம் கொல்கத்தா இருந்தாங்க. பட் ஆக்ஷனில் என்ன பண்ணாங்கன்றது பேசுவோம். பட் ரீட்டைன் பண்ண 6 பிளேயருமே கன் பிளேயர், நல்ல யங்ஸ்டர்ஸை குரூம் பண்ணோட பிளேயர் கொல்கத்தா. ஸோ இவங்களை பற்றி தெரியும். ஸோ கொல்கத்தாவோட ஸ்குவாட் ஆக்ஷனுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் எல்லா பிளேயர்ஸும் அனலைஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ரிங்கு சிங், ரமன்தீப் உங்களுக்கே தெரியும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஷார் அன்கிரிஷ் ரகுவன்சி திரும்பி 3 crore எடுத்திருக்காங்க. லாஸ்ட் இயர் இந்த மனிஷ் பாண்டே பேக்கப் திரும்பி 75 lakhs. ரஹானே 1.5 crore எடுத்திருக்காங்க. இது ஒரு சர்ப்ரைஸ் பிக்கு. ஆல்ரவுண்டர்ஸில் பார்த்தீங்கன்னா திரும்பி வெங்கடேஷ் ஐயருக்கு 24 கோடி 23.75 crore கொடுத்து அவ்வளோ எடுக்கணுமா வெங்கடேஷ் ஐயர்னு பின்னாடி பேசுவோம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா மொயின் அலி பேக்கப் 2 crore, ரோமன் பவல் 1.5 crore. அதுக்கப்புறம் அவங்களோட லோக்கல் பாய் அனுகுல் ராய் விக்கெட் கீப்பர்ஸ் கன்னாக எடுத்திருக்காங்கன்னு சொல்லணும். குவிண்டன் டிகாக்க 3.6 crore ஸ்டீலுங்க. ரஹமுல்லா குர்பாஸும் 2 crore ஸ்டீல். அது ஒரு கன் விக்கெட் கீப்பர்ஸ்னே சொல்லுவோம். பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொதப்பிட்டாங்கன்னே சொல்லுவேன். யாருமே அந்த அளவுக்கு இம்பாக்ட் தர பவுலராக இல்லை. ஆல்ரெடி வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா இருக்காங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரிக் நார்க்கியா 3 crore எடுத்தாங்க. ஸ்பென்சர் ஜான்சன் எடுத்திருக்காங்க. மயாங்க் மார்க்கண்டே, உம்ரான் மாலிக், அதுக்கப்புறம் திரும்பி அவங்களுக்கு நல்லா போட்ட வைபவ் அரோரா. ஸோ ஓவரால் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஆக்ஷனில் என்ன பண்ணாங்கன்னா 2024 ஸ்குவாடை 90% அப்படியே ரீக்ரியேட் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லலாம். மெஜாரிட்டி ஆஃப் த பிக்ஸ் அப்படியே எடுத்துட்டாங்க. என்ன ஸ்ரேயஸ் ஐயர் இல்லை, மிச்சல் ஸ்டார்க் இல்லை, ஃபில் சால்ட் இல்லை, மற்றபடி எல்லாருமே இருக்காங்க இந்த டீமில். போன வருஷம் 11th இருந்த எல்லாருமே இருக்காங்க. இந்த 3 பேருக்கு பதிலாக மட்டும் எடுத்த ரீப்ளேஸ்மெண்ட் பிக்ஸ் தான் எனக்கு ஒரு மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இல்லை. ஒரு மாதிரி அந்த 3 இடத்துல மட்டும் மிஸ் ஆவாங்க தர இன்னுமே அவங்களுக்கு அந்த கேப்டன்சி தலைவலி தொடர்ந்து ஒரு நல்ல கேப்டனை KKR ஆக்ஷனில் எடுக்க விட்டாங்க. ஆக்ஷன் பிக்ஸ் பார்ப்போம். மனிஷ் பாண்டே ஆஸ் யூஷுவல் கொல்கத்தாக்கு லாயல்ட்டியான பிளேயர் 14 to 17 ஆடி இருக்காரு. ஸோ லாஸ்ட் இயருமே கிடைச்ச லாக்ஸில் நல்லா டைமில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். ஸோ அவரோட பேக்கப் ஸ்பாட்டு நல்ல பிக்கு தான். அஜிங்கியா ரஹானே 1.5 crore எதுக்குன்னே தெரில. ஆல்ரெடி அங்கிரிஷ் ரகுவன்சி லாஸ்ட் இயர் நல்லா பண்ணார். அவர் வந்து நல்லா ரன்ஸும் அடித்தார், டேலண்ட் ப்ராமிஸ் காமிச்சார். அவரை திருப்பி வேறு எடுத்திருக்கீங்க. அதுக்கப்புறம் ரஹானே என்ன பேசிஸில் கொல்கத்தா எடுத்தாங்கன்னு தெரியல. இது ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது. பட் மற்றபடி மனிஷ் பாண்டே, ரகுவன்சி அவங்களோட லாஸ்ட் இயர் இந்த பிளேயர்ஸ் திருப்பி எடுத்திருக்காங்க. நைஸ் பிக்ஸ்ன்னு தான் சொல்லுவேன். அஜிங்கியா ரஹானே ஸ்பாட் எனக்கு தெரியல. அவரை ஆட வைக்க போகிறீங்களா, சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்களா? ரூமர்ஸ்லாம் ஓடுது அஜிங்கியா ரஹானே கொல்கத்தாவை கேப்டனே பண்ண போகிறான்னு. எது உண்மையே தெரியல. பட் அது ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்கிற ரஹானே. மற்றபடி ரகுவன்சி, மனிஷ் பாண்டே டீசென்ட் பிக்ஸ் நல்லா ரேட் பண்ணுவேன். அதே மாதிரி ரஹமுல்லா குர்பாஸ் லாஸ்ட் இயர் அவங்களுக்கு இருந்தார். செமிஃபைனல்ஸ் தான் ஆனார். லீக் ஸ்டேஜில் ஃபில் சாட் இருந்தாலும் ஆட முடியல. அவரை திருப்பி எடுத்திருக்காங்க. செம்ம பிக்கு. குவிண்டன் டிகாக் ஃபார்மில் இல்லைனாலும் அவர் இருக்காரோ இல்லைனாலும் அவர் பேரை கேட்டாலே கொஞ்சம் டேஞ்சர் இருக்கும். அவர் நல்ல பிக்கு 3.5 crore. இந்த லூனேட் சிசோடியா பார்த்தீங்கன்னா லோக்கல் கர்நாடகா பிளேயர். அவர் வந்து RCB எடுப்பான்னு எதிர்பார்த்தாங்க. பட் KKR ஒரு பேக்கப் இந்தியன் விக்கெட் கீப்பர் எடுத்துருவாங்க. விக்கெட் கீப்பர் ஸ்லாட்டில் கொல்கத்தா சூப்பராக பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. குர்பாஸும் டிகாக்கும் செம்ம ஸ்டீல் பிக்ஸ் 4 கோடி 5 கோடி கீழே. ஸோ அவங்க 2 பேரும் வாங்கி போட்டாங்க. ஆனால் யார் பிளேயிங் ஆடுவாங்கன்னு தெரில, யார் பேக்கப்னு தெரில. சிசோடியா ஆல்வேஸ் பேக்கப் தான். பட் பேட்ஸ்மேன்ஸில் கோட்டை விட்டது கீப்பரில் சூப்பராக பிடிச்சிட்டாங்க கொல்கத்தா. ஆல்ரவுண்டர்ஸ் தாங்க எனக்கு இன்னுமே ஒரு மாதிரி புரியவே இல்லை. மொயின் அலி 2 crore, சுனில் நரேன் பேக்கப். அவர் பிளேயிங் ஆடுவாரான்னு தெரியாது. ரோமன் பவல் 1.5 crore நல்ல பிக்கு தான். பட் அவரும் பிளேயிங் ஆடுவாரான்னு தெரியாது. ஏன்னா சுனில் நரேன், ஆண்ட்ரே ரசலோடு இவங்க 2 பேர் யார் ஒருத்தர் ஆடலாம். பட் வெங்கடேஷ் ஐயருக்கு
23.75 crore கொடுத்து போவாங்கன்னு நான் எதிரே பார்க்கல. ஒரு 10-12 crore பாங்க. ஆர்சிபியும் கொல்கத்தாவும் மானாவாரியாக அடிச்சுட்டாங்க. 23.75 crore கொடுத்து வெங்கடேஷ் ஐயர் எடுக்கிறாருன்னா மேபி சம் டேலண்ட் இருக்குன்னு நமக்கே தெரியும். பட் அந்த அளவுக்கு அவர் வர்த்தா எனக்கு தெரிலங்க. நான் 15 சொல்லுவேன், 20லாம் எனக்கு தெரில. ஸோ கேப்டன்சியும் வெங்கடேஷருக்கு போகுமா போகாதா அது ஒரு கேள்விக்குறி நிலம்புது. பட் வெங்கடேஷ் ஐயர் கிரேட் பிக். பட் ரேட்டு தான் எனக்கு புரியல. மற்றபடி கொஞ்சம் கொல்கத்தா சொதப்பிட்டாங்க. அந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பக்கம் போனீங்கன்னா ஆண்ட்ரிக் நார்க்கியா 3.5 crore கொடுத்து வாங்கியிருக்காங்க. கொல்கத்தா பிச்சு அவர் நல்லா போடுவார். அது ஒரு சின்ன கிரவுண்டாக இருந்தாலும் அவர் போடுற பேஸு கொஞ்சம் பேட்ஸ்மேன்ஸ் பயமுறுத்தும். ஸ்பென்சர் ஜான்சன் எனக்கு தெரியல, பேக்கப் பவுலராக எடுத்துருக்காங்க. பட் அவர் தனி நல்ல பவுலர்ஸ் இருந்தாங்க. அவர் ஐபிஎல் ஒன்று பர்ஃபார்மன்ஸ் காமிச்சா நல்லாயிருக்கும். உம்ரான் மாலிக் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷம் கழிச்சு கொல்கத்தாவில் ஆட போகிறான்னு நினைக்கிறேன். அவர் நம்பி எடுத்துருக்காங்க. மேபி அங்கே நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் சந்தோஷமாக இருக்கும். டீசென்ட் பிக்கு. வைபவ் ஓவரா டாப் நாச் பிக்கு. பவர் பிளேயில் ஆஸ் யூஷுவல் 3 ஓவர் போட்டு கொடுத்துருவாரு. மிடில் போடுவார். சூப்பர் பிக்கு. ஸோ ஓவரால் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா வைபவ் ஓவரா ஒரு நல்ல பிக்கு, சூப்பர் பிக்கு. ஆண்ட்ரிக் நார்க்கியா ஓகே, ஹிட் ஆர் மிஸ்ஸு. ஸ்பென்சர் ஜான்சனும் ஹிட் ஆர் மிஸ்ஸு. உம்ரான் மாலிக்கு ஆடுவாரானே தெரியல. எனிவேஸ் ஒரு டீசென்ட் பவுலிங் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பட் லாஸ்ட் இயர் பவுலிங் மாதிரி இல்லை கேகேஆர். லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட் ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா மயாங்க் மார்க்கண்டே அண்டு அனுகுல் ராய். எப்படியும் 2 பேரும் பிளேயிங் ஆட மாட்டாங்க, அதுதான் உண்மை. ஏன்னா ஆல்ரெடி வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன் இருக்கார். இது இல்லைனா ஓவர்சீஸில் மொயின் அலி ஆட வைப்பாங்க. ஸோ அதை தாண்டி மயாங்க் மார்க்கண்டே, அனுகுல் ராய் பெஞ்சில் தான் வார்ம் அப் பண்ணோம். இது ஒரு மாதிரி பேக்கப் எடுத்திருக்காங்க. சேப்பாக்கில் மேபி இவங்க 2 பேர் யாரும் ஆட வைக்கலாம். பட் மற்றபடி சேப்பாக்கில் இருக்கணும் மாதிரி பிச்சில் ஆட வைக்கலாம். பட் மற்றபடி இவங்க ஆடுவாங்கன்னு தெரியல. பட் நல்ல பேக்கப்ங்க. மயாங்க் மார்க்கண்டேயும் சரி, அனுகுல் ராய் சரி. பேட்டிங்லேயும் அனுகுல் ராய் நல்லா ஆடுவார். ஸோ ஓவரால் இதெல்லாம் தான் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பிக் மெக்லே ஒரு 75% சாட்டிஸ்ஃபைட், 25% கோட்டை விட்டாங்க தான் சொல்லுவேன். ஸோ ஆக்ஷனுக்கு அப்புறம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட பெஸ்ட்டு பிளேயிங் லோன் என்னன்னு பார்த்துருவோம். உங்களோட பெஸ்ட்டு பிளேயிங் லோன் கொல்கத்தா ஆஃப்டர் ஆக்ஷன் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நான் இப்போ சொல்கிறேன். சுனில் நரேன், ரஹமுல்லா குர்பாஸ் நான் ஓப்பனிங் போடுறேன். செம்ம ஃபார்மில் இருக்கார் டீகா கூட. ஸோ அதனால் டீகாக்கு நான் பெஞ்சில் தள்ளுறேன். வெங்கடேஷ் ஐயர், அதுக்கப்புறம் அஜிங்கியா ரஹானே. நான் ரஹானே ஆக்சுவலி கேப்டன்சி ப்ராடக்டாக பார்க்கல. பட் ரூமர்ஸ் வரதுனால நான் அப்படி போடுறேன். ஸோ இதனால் ரகுவன்ஷிக்கு இடம் இல்லை. அதில் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இங்கே ஒரு குழப்பம் வருது. ஆண்ட்ரே ரசல் நம்பர் 5, ரிங்கு சிங் நம்பர் 6, ரமன்தீப் சிங் நம்பர் 7. ஸோ டாப் 7 பேட்டிங் கன்னு. ஆண்ட்ரிக் நார்க்கியா ஓவர்சீஸ் பவுலர், வருண் சக்கரவர்த்தி, வைபோலரா, அஸ்ரித் தானா. இதெல்லாம் தான் பெஸ்ட்டு பிளேயிங் லோன். ஸோ ஓவரால் கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட ஸ்குவாட் ஆக்ஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஃபாஸ்ட் பவுலிங் கொஞ்சம் குறையாக தெரியுது. ஆண்ட்ரிக் நார்க்கியா, ஸ்பென்சர் ஜான்சன், உம்ரான் மாலிக் மேலே எனக்கு அந்தளவுக்கு நம்பிக்கை வரல. லாஸ்ட் இயர் ஸ்டார்க் பண்ணவே ஆண்ட்ரிக் நார்க்கியா பண்ணனாலுமே ஸ்பின்னர்ஸ் 2 பேர் போட்டு கொடுத்துருவாங்க. பட் ஃபாஸ்ட் பவுலிங் வீக்காக இருக்குது. செகண்டு யார் கேப்டன் பண்ண போகிறான்ற தலைவலி இருக்குது. ஏன்னா ஸ்ரேயஸ் ஐயர் சூப்பராக பண்ணார். அவரை மாதிரி யார் ரீப்ளேஸ் பண்ண போகிறான்னு தெரியல. வெங்கடேஷ் ஐயர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது ஐபிஎல்ல. ரஹானே அந்த அளவுக்கு இல்லை. ஸோ இது ஒரு தலைவலி இருக்குது. ஸோ கொல்கத்தா டாப் 4 வரமாட்டாங்கன்னு நான் சொல்கிறேன். இது ஏர்லி ப்ரெடிக்ஷன்ஸ் தான், என்னென்னா நடக்கலாம். ஸோ அவ்வளோதான் மக்களே, வீடியோட எண்டு பாட்டு கொண்டோம். ஸோ இந்த வீடியோவில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அண்ட் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு ஆக்ஷன் எப்படி போச்சு, யார் யார் எடுத்தாங்க, அவங்களோட பெஸ்ட்டு பிளேயர்கள் என்னவா இருக்குது, ஆக்ஷன் சூப்பராக பண்ணாங்களா இல்லையா, எல்லாமே பேசிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வேறு ஒரு 2 டீமோட நெக்ஸ்ட் சண்டே வரேன். இதோட அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் மக்களே. தேங்க்யூ ஸோ மச்.